இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு என் அப்பாவை கண்டுபிடிச்சிருவீங்களா? ஏன் பேட்டி, போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியலனா வேற யார்கிட்ட சொன்னாதான் அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க? போலீஸால கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த கடவுள் தான்டா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். நிஜமாவா? ஆமாண்டா. அப்பா அப்பா அப்பா. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? என் குழந்தைக்கு ஒண்ணும் இல்லல்ல? இப்ப பிரீத்திங் நார்மலா இருக்குமா? பட் என்னாச்சு டாக்டர்? பையனோட அப்பா எங்க? உங்களை தான் கேக்குறேன், பையனோட அப்பா எங்க? அவர் இப்போ எங்க கூட இல்ல டாக்டர். கடைசியா எப்ப அவங்க அப்பாவை பார்த்தான்? அவன் பிறந்ததுல இருந்தே பார்த்ததில்ல டாக்டர். எவ்வளவு சீக்கிரமா அவங்க அப்பாவை இங்க வர வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வர வைங்க. ஏன் டாக்டர், ஏன் அப்படி சொல்றீங்க? எப்பவுமே நாங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை நம்ம உடம்ப ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி மனசு ஏத்துக்கணும். இப்ப உங்க பையன் இருக்கிற சிச்சுவேஷன்ல அவன் மைண்ட் ஃபுல்லா அவன் அப்பா மட்டும்தான் இருக்காரு. உருகி உருகி வேண்டிட்டு இருக்க, பார்க்கவே உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சுமா. நீ எதை மனசுல வச்சு வேண்டிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். இங்க இருக்கிற கொடிமரத்துக்கிட்ட போய் 7 எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டுட்டு வா. நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள நீ நினைச்சது நடக்கும். என் தம்பிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் நல்லபடியா வீட்டுக்கு வரணும்.
குழந்தை, என்ன வேண்டுதல் வேண்டிக்கிட்டு இருக்க? யாராவது உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா? எங்க அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க தான். ஆனா இப்போ நான் வேண்டுறது என் தம்பிக்காக. இப்போ என் தம்பி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அதான் அவனுக்கு சரியாகணும்னு வேண்டிட்டு இருக்கேன். ஆனா இங்க விளக்கு போட்டு வேண்டது பிரிஞ்சவங்க ஒண்ணு சேர்றதுக்கு தான். பரவாயில்ல, நீ வேண்டின மாதிரியே உன் தம்பிக்கும் எதுவும் ஆகாது, உன் அப்பாவும் உன்கிட்ட வந்துருவாரு. எம்மாடி, நீ சொல்றது அந்த ஆத்தாவே நேர்ல வந்து சொல்ற மாதிரி இருக்கு. நீ நல்லா இருப்பத்தா, நல்லா இருப்ப. கடவுள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் நேர்ல வந்து சொல்ல மாட்டாரு. நம்மள மாதிரி யாரையாவது அனுப்பிதான் சொல்ல வைப்பாரு. சாரி மித்ரா. நான் பண்ண விஷயத்தால நீ எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. டாக்டர் வந்து ஆதித்யாவோட அப்பா வந்தாதான் அவனோட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொன்னப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் அவங்கிட்ட நான் தான் அவனோட அப்பான்னு போய் சொன்னேன். ஆனா இப்ப யோசிச்சாலும் நான் எடுத்த முடிவு தப்பான முடிவு இல்லைன்னு எனக்கு தோணுது. அது என்னவோ தெரியல, அவனுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியல. அதான் நான் ஒரு முடிவு பண்ணேன். ஆதித்யாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு அவன் ஹெல்த் சரியாகிற வரைக்கும் நான் தான் அவனோட அப்பாவா இருக்க போறேன்.